ஹாய், திஸ் இஸ் கோயில்ராஜ் ஃப்ரம் Andva டெவலப்பர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபோன் கால் அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டில் எப்படி பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான யூஏ ஓரியன்டான எல்லா இன்ஃபர்மேஷனுமே நாங்கள் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ எனக்கு என்ன ஃபீல்டு வேணும், என்ன டெக்ஸ்ட் வியூவா, எடிட் டெக்ஸ்ட் ஆப் பட்டனா, இமேஜ் வியூவா என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு இங்கே ஒரு எடிட் டெக்ஸ்ட்டும் இங்கே ஒரு பட்டனும் வச்சுருக்கேன். இந்த ரெண்டுக்கும் தான் லிங்க். இதோட யூஸ் என்ன அப்படின்னா, இந்த எடிட் டெக்ஸ்ட்டில் நான் எந்த நம்பர் டைப் பண்ணணும், ஏதாவது ஒரு மொபைல் நம்பர் நான் டைப் பண்ணேன்னா, டைப் பண்ணிவிட்டு கால் அப்படிங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா, நான் டைப் பண்ண அந்த மொபைல் நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் போகும். இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டிஃபால்ட்டு கால் ஆப்ஷன். இதோட யூஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் நிறைய வெப்சைட் மொபைல் அப்ளிகேஷன்லாம் பார்த்துருப்பீங்க. சும்மா ஏதாவது ஒரு கம்பெனியோட வெப்சைட்டில் போய் நீங்கள் ஏதோ சர்ச் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அதில் கால் ஐக்கான் மட்டும் இருக்கும். நீங்கள் அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ண என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனிக்கோ இல்லை ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க நம்பர் கொடுத்து வச்சுருப்பாங்க. அந்த நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கால் போகும். நம்ம டயல் பண்ண தேவையில்ல. ஸோ அதே மாதிரியே தான் இதை கிளிக் பண்ணால் இதுக்கு பின்னாடி என்ன பண்ண போகிறேன்னா, இன்பில்டாக ஒரு நம்பர் கொடுத்து வைக்க போகிறேன். இது கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பருக்கு கால் போகிற மாதிரி. ஸோ அந்த 2 ஆப்ஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்எம்எல் ஓரியன்டாக எல்லாமே முடிஞ்சிச்சு. நம்ம இப்போ ஜாவாவில் பார்க்கலாம். ஜாவாவில் ஆல்ரெடி நான் என்னென்ன ஃபீல்டுலாம் வச்சுருக்கேன், அதுக்கு ஐடி அலைன் பண்ணுறது எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ என்னென்ன ஃபீல்டெலாம் வச்சுருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் வியூ வச்சுருக்கேன். ஸோ அந்த டெக்ஸ்ட் வியூ நமக்கு தேவையில்லை. அது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக, ஜஸ்ட்டு ஒரு டிசைனுக்காக வச்சுருக்கேன். எனக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, இந்த ஃபோன் நம்பர் அப்படிங்கிற எடிட் டெக்ஸ்ட் தேவை. ஏன்னா அதில் தான் நான் ஒரு நம்பர் எடிட் பண்ண போகிறேன். அப்புறம் கால் அப்படிங்கிற ஒரு பட்டன் தேவை. நான் எடிட் பண்ண நம்பருக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் கரெக்டாக கால் போக போகுது. அப்போ அந்த 2 ஃபீல்டுமே தேவை. அதே மாதிரி இதை கிளிக் பண்ணும்போது டிஃபால்ட்டாக ஒரு நம்பருக்கு கால் போக போகுது. அப்போ அந்த 3 ஃபீல்டும் தான் எனக்கு தேவை. கரெக்டாக. ஸோ ஒரு எடிட் டெக்ஸ்ட்டு, ஒரு பட்டன், ஒரு இமேஜ் வியூ. ஸோ இந்த 3 தான். இந்த 3க்குமே நான் ஐடி டிக்ளேர் பண்ணி ஐடி கால் பண்ணி எல்லாமே பண்ணி வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா, ஸ்டெப் 1. ஃபஸ்ட்டு நான் இதில் ஒரு மொபைல் நம்பர் டைப் பண்ண போகிறேன். டைப் பண்ணிவிட்டு கால் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும்னா, நான் டைப் பண்ண மொபைல் நம்பரை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த ஸ்பெசிஃபிக் நம்பருக்கு கால் போகணும். அப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நான் அந்த காலுங்க பட்டனை கிளிக் பண்ணணுமா. ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா, நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு பட்டனை வந்து கிளிக் ஆப்ஷன் பண்ணுறதுக்கு செட் ஆன் கிளிக் லிஸ்ட் அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ். ஸோ இது யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் போய்ட்டு நியூ கிளிக்ஸ் இப்படி கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இதுக்குள்ளே போய் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன ஃபங்க்ஷன் நடக்கணும் அப்படின்னா, இன்டென்ட் அதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இன்டென்ட்டோட ஒர்க்கு என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், ஒரு அப்ளிகேஷன்லேருந்து ஒரு ப்ராசஸை இன்னொரு அப்ளிகேஷனுக்கு மூவ் பண்ணுறதுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இன்டென்ட் யூஸ் பண்ணலாம். இப்போது நம்ம க்ரியேட் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன். இப்போ நான் பண்ணுறது என்னுடைய அப்ளிகேஷன். அது மூலமாக நான் கால் அப்படிங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது எங்கே லிங்க் ஆகும் அப்படின்னா, ஃபோன் கால் அப்ளிகேஷன் ஆல்ரெடி நீங்கள் வச்சுருப்பீங்க கரெக்டாக. ஸோ அந்த அப்ளிகேஷன் கூட லிங்க் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்டென்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்டென்ட், அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நேம் நம்ம ஏதாவது ஒன்று, ஸோ இன்னொன்று வச்சுக்கிறேன், இல்லை பட்டன் கால் அப்படின்னு வச்சுக்கிறேன். பட்டன் கால் இன்டென்ட். ஸோ அதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். க்ரியேட் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே நீங்கள் என்ன கொடுக்கணும், 2 பேராமீட்டர் கொடுக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஆக்ஷன் கால், ஆக்ஷன் கால் ஆக்ஷன் எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கம்மா, அதுக்கப்புறம் URI டாட் பாஸ் இப்படி கொடுத்துட்டு, நீங்கள் இதுக்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன நம்பர்னாலும் கொடுக்கலாம். ஆனால் எப்படி கொடுக்கணும்னா, டெல் அப்படிங்கிற டெலிஃபோனிக் அந்த மாதிரி அந்த கீவேர்ட் கொடுத்துட்டு நீங்கள் செமிகோலன் வச்சுட்டு நீங்கள் இதில் என்ன நம்பர்னாலும் கொடுக்கலாம். இப்போது எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு எந்த நம்பருக்கு கால் போகணும், இதில் எடிட் பண்ணுற நம்பருக்கு தான் கால் போகணும், அதாவது டைப் பண்ணுற நம்பருக்கு தான் கால் போகணும் கரெக்டாக. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு நான் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் என்னென்னா, இந்த நம்பரை கெட் பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், கெட் டெக்ஸ்ட்னு ஒரு மெத்தட் பார்த்துருப்போம் கரெக்டாக. ஸோ ஸ்ட்ரிங்கு நம்பர் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். நம்பர் ஈக்குவல் டு எதுலேருந்து கெட் பண்ண போகிறோம், இந்த எடிட் டெக்ஸ்ட்டு டாட் அதுலேருந்து என்ன பண்ண போகிறோம், கெட் டெக்ஸ்ட். அதில் இருக்க டெக்ஸ்ட்டை கெட் பண்ண போகிறேன். டெக்ஸ்ட்டை கெட் பண்ணி எல்லாத்தையுமே ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணி இப்போ நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அப்போது நீங்கள் டைப் பண்ணுற எல்லா மொபைல் நம்பரும் இப்போ இதில் ஸ்டோர் ஆகிருக்கணும், நம்பரில் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த நம்பருக்கு தானே உங்களுக்கு கால் போகணும். அப்போ என்ன பண்ணலாம்னா, அந்த கீவேர்ட் கூட ப்ளஸ் உங்கள் நம்பர் இப்போ இப்படி ஆட் பண்ணி விட்டிங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, உங்களுக்கு இந்த நம்பருக்கு கால் ரீச் ஆகும். ஸோ நம்ம நார்மலாக நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்,
இன்டென்ட்ங்கிறது ஒரு பைக் மாதிரி, அதுக்கு தேவையான செட்டப் எல்லாமே நீங்கள் பண்ணி வச்சுட்டிங்க. பெட்ரோல் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்க. இப்போ அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கீ வேணும். ஸோ அதே மாதிரி தான் இன்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் முதல்ல 2 செகண்ட் என்ன பண்ணோம்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆக்டிவிட்டின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். ஸோ எந்த இன்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணி வரணும், நமக்கு பட்டன் கால் அப்படிங்கிற இன்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணி வரணும். ஸோ இவ்வளோ தான், இந்த ஒரு லைன் தான். ஸோ எனக்கு இன்டென்ட் என்ன ஆக்ஷன் நடக்கணும், அதுக்கப்புறம் எந்த நம்பருக்கு கால் போகணும். ஸோ அந்த டெல்லுங்கிற அந்த கோட்ஸ்குள்ளே இருக்குல்ல, அது கூடயே உங்கள் நம்பரையும் ஆட் பண்ணி விட்ருங்க. இதில் என்ன நம்பர் நீங்கள் போடுறீங்களோ அந்த நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் போகும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது நம்ம என்ன பார்த்தோம், எனக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணாலே இன்பில்டாக அது எந்த நம்பர் அந்த இதுக்கு பின்னாடி டிஃபால்ட்டாக நம்பர் செட் பண்ணி வைக்க போகிறோம், அந்த நம்பருக்கு டிஃபால்ட்டாகவே கால் போகணும். இதுதான் நம்ம லாஜிக்காக. ஸோ அது ஒரு இமேஜ் வியூவாக. ஸோ அதை கிளிக் பண்ணணுமா முதல்ல. ஸோ அதுக்கும் நான் ஒரு லாஜிக் எழுதிக்கிட்டேன். ஸோ இமேஜ் கால் ஐகான் டாட் செட் ஆன் கிளிக் லிசனர் போட்டுட்டு போட்டுச்சு. இப்போ அதே லைன் தான், நான் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணல, அப்படியே ஜஸ்ட்டு காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சேம் ஃபங்க்ஷன் தான் எல்லாமே. ஆனால் என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து டைப் பண்ணுற நம்பர் கால் போக தேவையில்ல, கரெக்டாக. ஸோ டிஃபால்ட் இருக்கிற நம்பருக்கு தான் கால் போகணுங்கிறதுனால உங்களுக்கு எந்த மொபைல் நம்பருக்கு கால் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மொபைல் நம்பரை ஜஸ்ட் இங்கே நீங்கள் அப்படியே டிஃபால்ட்டாக கொடுத்துலாம் டெல்லுன்னு சொல்லி இப்படி கொடுத்துட்டிங்கன்னா இங்கே நீங்கள் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் போகும். சப்போஸ் நீங்கள் இங்கே டிஃபால்ட்டை கொடுக்கல அப்படின்னா தான் நீங்கள் ஏதாவது டைனமிக்காக நம்பருக்கு கால் போகணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஜஸ்ட் அந்த நம்பர் எந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறீங்களோ அந்த வேரியபிளுங்க கால் பண்ணி வரணும். ஸோ இப்படி பண்ணாலே போதும், ஈஸியாக உங்களால் ஒரு மொபைல் ஃபோன் மூலமாகவே உங்களோட ஆப் மூலமாகவே நீங்கள் ஒரு ஃபோன் கால் ஈஸியாகவே பண்ண முடியும்.